உங்க மேலே 1000 கம்ப்ளைண்ட் மைக்கு மாட்டல, யாருடைய கம்ப்ளைண்டையும் ஒழுங்கா ரிசீவ் பண்ணல. முறை நாய் குலைக்கு எப்படி தூங்கிட்டு இருக்காப்ல, படுத்தே இருக்காப்ல. சொன்னீங்களா நீங்க ஏதாவது? எனக்கே சத்தியமா தெரியல. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். துஷாரை கிட்டத்தட்ட வந்துட்டு 3வது ப்ரோமோவில் காரி துப்பியிருக்காரு விஜய் சேதுபதி அப்படின்னு தான் சொல்லணும். என்ன பிரயோஜனம்? பிக் பாஸ் அவ்வளோ காரி துப்பி அடுத்த நாள்லேருந்து மறுபடியும் அரோரா கூட சேர்ந்து உட்காந்து தான் இருக்கான். எதுக்காக பிக் பாஸ் அவங்க கிட்ட இருந்து பதவியை பிடுங்கினாங்க? எதுக்காக வந்துட்டு இத்தனை சீசன் இல்லாதது உனக்கு இவ்வளோ பெரிய அவமானம் நடந்திருக்கு? அது ரியலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு கோன் மூவ் ஆன் பண்ணுறதுன்றது தெரிஞ்சிருக்கணும்ல. எதுவுமே இல்லாமல் மறுபடியும் அரோரா கூட வந்துட்டு நல்லா உரசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான் இந்த துஷார். சுத்தமாக அவன் உள்ளே எதுக்கு போனான்றதே எனக்கு தெரியல. ஆக்சுவலாக உள்ளே போனால் அரோரா கூட உரசணும், அரோரா இல்லையா அப்படியே வியானா கூட போகணும், வியானாவும் இல்லையா வைல்ட் கார்டு ஏதாவது பொண்ணு வந்து அவங்க கூட காஜி பூச்சி சுற்றணும். இப்படி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாருமே ஒன்றுக்கொன்று மோனையாக காஜி பூச்சி தான் சுற்றிட்டு இருக்காங்களே தவிர்த்துட்டு எவனுமே ஒழுங்காக கேமை விளையாட மாட்டுறாங்க. அதனால தான் கண்டவங்கெல்லாம் பேர் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போது விஜய் சேதுபதி ரொம்ப தெளிவாக சொன்னார். அதாவது அந்த இடத்துல எஃப்ஜே தூங்கிட்டு இருக்காரு, 2 வாட்டி நாய் குலைச்சிது. துஷார் வந்து சொல்லணும்ல, சொல்லவே இல்லை. அப்போ துஷார் அங்கே என்ன பண்ணியிருந்தாருன்னு விஜய் சேதுபதி சொல்லியிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அரோரா வந்துட்டு அப்போ குசு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க துஷார் காதில். இவர் மைக்கை பாத்ரூமில் மாட்டி வச்சுட்டு இவரும் அரோரா கிட்ட குசு குசு குசுன்னு பேசிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் வரலாற்றில் இந்த 9 சீசனில் இவனை மாதிரி ஒரு ஒஸ்ட் கேப்டன்சியை பார்த்ததில்ல, இவனை மாதிரி ஒரு ஒஸ்ட் ஆளையும் பார்த்தது கிடையாது. ஏதோ பார்க்கறதுக்கு கொரியன் பையன் மாதிரி இருக்கான் அப்படின்றதுனால ஃபேன்ஸ் கேர்ள்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இவன் சுற்றிக்கிட்டு இருக்காங்களே தவிர்த்துட்டு உள்ளே இருக்கிறதுக்கு 1% கூட தகுதி இவனுக்கு மட்டும் இல்லை, உள்ளே இருக்க யாருக்குமே கிடையாது. எவனுக்குமே தகுதி கிடையாது. எவனுமே நம்மள என்டர்டைன்மெண்ட் வந்த மாதிரி தெரில. இப்போதைக்கு அந்த வினோத் அவர் மட்டும் ஓரளவுக்கு கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதானே தவிர்த்துட்டு வேற எவனுக்குமே வந்துட்டு அந்த தகுதியே கிடையாது. இந்த பிக் பாஸை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவேட்டை வந்துட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. இப்போ துஷாரை மட்டும் விஜய் சேதுபதி இவ்வளோ காரி துப்பி என்ன பிரயோஜனம் இருக்குது? அரோராவையும் துப்பணும்ல, செய்யதே கிடையாது. இப்போ மறுபடியும் அதுக்கு ரெண்டும் என்ன பண்ணோம்? அரோராவும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஆதிரி, மறுபடியும் வந்துட்டு ஆதிரி எஃப்ஜேவையும் அரோரா வந்துட்டு கையில் கிடைக்கிறவங்க கூடலாம் வந்துட்டு காஜி எடுத்து போய் தான் சுத்த போகுது. இதெல்லாம் தான் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டோம், வேறு வழியுமே கிடையாது. இந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. ஸோ இப்போ விஜய் சேதுபதியாக என்ன தெளிவாக செஞ்சுருக்கணும். ஆதிரியும் சரி, அதே மாதிரி அரோராவையும் சரி, எழுந்து நிப்பாட்டை வச்சு என்ன பண்ண, இங்கே உள்ளே வந்து நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, யாரையும் வேலை செய்ய, இது எல்லாத்தையுமே சொல்லணும்ல. எதுவுமே சொல்கிறது கிடையாது. இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நம்ம சொல்கிறதெல்லாம் அவங்களுக்கு போயிட்டு ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த அரோராக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது பாட்டு எதுவுமே இல்லாமல் நார்மலாக தான் சுற்றிட்டு இருக்கு. நேற்று எபிசோட்லையும் அப்படி தான். அந்த முன்னாடி வாத்தி வந்துட்டு துஷார் திட்டும்போது தெரிஞ்சிருக்கணும்ல, நம்ம கூட சேர்ந்தா இவன் இப்படி ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் கிடையாது. சுத்தமாக எதுங்களுக்கும் எதுவுமே கிடையாது. அதுங்க பாட்டு மானாவரியாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. ஸோ இதை விஜய் சேதுபதி சரியாக கண்டிப்பான்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. அதான் பிக் பாஸே கூப்பிட்டு வச்சு வந்து துஷாரை காரி துப்பிட்டாரு. எதனால் காரி துப்பினாரு அப்படின்ற விஷயத்த வந்து துஷாருக்கு புரிய வைக்கணும், அரோராவுக்கு புரிய வைக்கணும். அதை செய்வார்னு பார்த்தா அதை செய்ய மாட்டார். ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேர் உரசிக்கினே இருக்கணும். இவங்க கூட இல்லைனா வேறு யார் கூட உரசிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 பேர் திட்டிக்கிட்டாச்சு பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதனால் வந்துட்டு அந்த உரசில் வந்து நிறுத்தவே கூடாது அப்படின்னு பார்க்குறாரா? இல்லைனா நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த லவ் கண்டென்ட்டே வராமல் போயிடும் பிக் பாஸ் வரலாற்றில். அதனால் வந்துட்டு அதை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்களான்னு தெரில. சொல்லவே மாட்டுறாங்க. அதனாலேயே வந்துட்டு ஒன்றும் முளையாக சுற்றிக்கிட்டு இருக்குங்க. சரி, இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை விட கூட தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.